அப்புறம் என்ன உங்க மச்சான் மேலேயும் என் மேலேயும் இருந்த கோவனா போயிடுச்சா? என்ன ஏய் அத உனக்கு பார்த்தாவே தெரியலையாக்கும். தெரியுது, ஆனாலும் தெரிஞ்சுக்கணும்ல. சுகன்யா, எனக்கு யாரு மேலும் கோபமா வருத்தமா கிடையாதுப்பா. என்ன கொஞ்சம் ஆதங்கம் மட்டும் இருந்துச்சு, அவ்வளவுதான். என்ன ஆதங்கம்? உங்க வியாபாரத்தை பணி எடுத்துருவாங்க. என்ன அட ஏங்க நீங்க வேற, இவன் என் வியாபாரத்தை எடுத்துட்டு போனா நான் ஏன் வருத்தப்பட போறேன்? என் வியாபாரத்தெல்லாம் தாராளமா பள்ளி எடுத்துட்டு போட்டுன்றேன். சொல்றத பார்த்தா முதல்ல இருந்து என்ன வருது, மனசுல இருந்து வர மாதிரி தெரியலையே. ஐயா ஆமா, வணிகர் சங்கத்துக்கு தேர்தல் வரப்போகுதுல? ஆமாங்க, இன்னும் 2 வாரத்துக்கு கடைக்கு வர வாடிக்கையாளரை விட எங்க பக்கம் நெல் உங்க பக்கம் நெல் கேட்கறவங்க தான் அதிகமா இருப்பாங்க போல. யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? யாரு நம்ம கணேசன் தான். ஆமா சரவணா, அந்த பிள்ளை போன் நேற்று பண்ணிச்சு. அதான் பாவம் ஒய்ஃப். இல்லங்க பண்ணல. அதனால தேடி தேடி கண்டுபிடிச்சு பாரு, பேர்ல மட்டும்தான் தங்கம் இருக்கு. உணத்துல வார்த்தையில ஒண்ணுமே இல்ல. தகரம் தான். எம்பிட்டு போய் சொல்றதுக்கு தெரியுமா? பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா விசாரிச்சு பொண்ணு எடுத்துருக்கணும். பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா விசாரிச்சு பொண்ணு எடுத்துருக்கணும். இல்ல அப்பா யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதே இல்ல. யார் வருத்தப்படுற மாதிரியும் எதுவுமே பண்ணதில்ல. அதனால மத்த மனுஷங்களும் அப்படியே இருப்பாருன்னு நினைச்சாரு பாவம். அவங்க அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? உங்க பொண்ணு நீ எங்களுக்கு பண்ண தருவாங்க லிஸ்ட் இல்லையோ? பொய்யோடவே கடைசி வரைக்கும் வாழ்றதை விட இப்பவாச்சும் உண்மை தெரிஞ்சதே எங்களுக்கு சந்தோஷம் தான். சாப்பிடலாமா? நல்ல வேலைக்கா கரெக்டான டைம்ல வந்து கேட்டேன். வந்த வேலையை ஆரம்பிப்போம் வாங்க. ஐயா. வாங்க அம்மா. அண்ணே வாங்க. சோத்த பாரு. வாங்கனே சாப்பிடுவோம். அண்ணே வாங்க. வாங்கண்ணே. அண்ணி கூட்டிட்டு வாங்க. ஏப்பா உட்காரு. வாடா. அந்த குழம்பு அண்ணி இல்ல இல்ல நீங்க உட்காருங்க, நீ நாங்க பரிமாறுறோம். பரவாயில்ல கோமதி, நாங்க பரிமாறிட்டே சாப்பிடுறோம். நல்லா இருக்கு கதை. விருந்துக்கு வந்தவங்க நீங்க பரிமாறுவீங்களா? உட்காருங்க, நீ உட்காருங்க. அண்ணி நீங்க அங்க உட்காருங்க. அண்ணி நீங்க அண்ணன் பக்கத்துல உட்காருங்க. சுகன்யா நீயும் போய் உட்காரு. பரவாயில்ல போமா, வழி பக்கத்துல போய் உட்காரு. போ ராஜி, நீயும் போய் உட்காரு. என்ன பரவாயில்லக்கா? ராஜிமா போய் உட்காரு போ. அப்புறம் என் பிள்ளைக்கு சோறே கொடுக்கலன்னு உங்க வீட்டு ஆளுங்க சொல்லிடக்கூடாது இல்ல? ஏய் யாரும் அப்படின்னு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க.